ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக நேரத்துக்கு கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போயிடுவோம். இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் இன்னும் நான் அடுப்பு ஆன் பண்ணலை. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் தனியா, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு பச்சை ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுருள்பட்டை, 2 கிராம்பு சேர்த்து 4 காஷ்மீர் மிளகாவும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு நடுவே மறந்து போன ஒரு பிரியாணி இலையும் சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுருவோம். இந்த காஷ்மீர் மிளகாய் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சாதாரணமான நீட்டு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக சேர்க்குறோம். இப்போ மசாலா நல்லா வறுத்தாச்சு. இதை இறக்கி ஆற வச்சு ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாகி வந்திருக்கு. கொஞ்சம் திரியாக தான் இருக்கும், பரவாயில்ல. இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணியாச்சு. அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து 2 கேப்சிகமை இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துருவோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்து இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவும் சாஃப்டாக வதக்கக்கூடாது. இப்போ இதிலே 2 மீடியம் சைஸ் தக்காளி அதே மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஜூஸ், அந்த சதப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு தான் வதக்கணும். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுருவோம். திரும்பவும் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் இந்த மசாலா பண்ணுறதுக்கு 600 கிராம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு மஷ்ரூம் எடுத்தால் அது வந்து 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மசாலாவுக்கு மஷ்ரூம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வதக்குனது போதும். இதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருகட்டும். ஆயில் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க இந்த அளவை அப்படியே குறைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை குட்டி குட்டியாக சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு விட்டுருவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப்பு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இப்போ இதில் துருவின 1 டேபிள் ஸ்பூன் பூண்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி அதே மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டாச்சு. இப்போ 1 கப்பு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்செடுத்த அந்த மசாலாவை சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா முழுசாகவும் சேர்த்தாலும் அந்தளவுக்கு காரம் இல்லை, அதனால் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் அதே மாதிரி அரைச்செடுத்த அந்த தக்காளி பேஸ்ட்டும் தான் இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு திக்னஸை தருது. இப்போ நம்ம வதக்கி எடுத்த அந்த மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட கலந்து பெரட்டி விட்டுருவோம். நல்லா பெரட்டியாச்சு. இப்போ இதில் அந்த தக்காளி அரைச்செடுத்த அந்த மிக்ஸி ஜார்லேயே 1 கப்பு தண்ணி அலசி எடுத்து அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருவோம். இந்த பாருங்கள், நல்லா திக்காக ஒரு கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் கசூரி மேத்தி மேலே தூவி விட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டு இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், சப்பாத்தி, பூரி, ரொட்டி, ருமாலி ரொட்டி எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இன்னும் இந்த பட்டர் நான், கார்லிக் நானுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது தவிர ஜீரா ரைஸ், கீ ரைஸ், புலாவ், அப்புறம் இந்த பிளெயின்
வெஜ் பிரியாணி இது எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே இந்த லைட்டாக நம்ம வதக்கி எடுத்த இந்த வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இது உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்களே செய்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்களும் ரொம்பவே அட்டகாசமான இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் மசாலாவை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.